ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஜூலியை எல்லாரும் திட்டுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஓவியாவை எல்லாரும் கொண்டாடுறாங்க. இதற்கான உளவியல் காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். 30வது எபிசோடில் கூட ஜூலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை எல்லாருமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாத்த விட என்னென்னா, நான் இதுவரையும் கட்டி காத்த எல்லா புகழும் சேர்த்து வச்ச நல்ல பேர் எல்லாமே போயிடுச்சு. அந்த அளவுக்கு என்னை எல்லாருமே திட்டுறாங்க. அப்படி ஃபீல் பண்ணுறது யாருன்னா ஜூலி. ஸோ இந்த சமூக வலைதளங்கள்லையும் சரி, இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஓவியாவுக்கு இருக்குது. ஓவியா வீட்டு வாசலில் தயாரிப்பாளர்களாக நின்றுட்டு இருக்காங்கன்றதை நம்ம கேட்குறோம். ஓவியா புரட்சி படை, ஓவியா ஆர்மி அப்படி சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கு, ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஓவியா இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற காரணம் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஒன்று. இன்னொன்று, அவங்க சொல்கிற சின்ன சின்ன வேர்டுகள்லாம் கூட எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஷர்ட்டப் பண்ணுன்னா அது ஒரு டிஷர்ட் வாசகமாக போட்டு அது பிராண்ட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவியா நின்னாலும் நடந்தாலும் எப்படி பேசினாலும் அது ரசிக்கப்படுகின்றது, கொண்டாடப்படுகின்றது. ஆனால் அதே வேளையில் ஜூலியை எல்லோரும் இகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தூற்றுகிறார்கள், திட்டுகின்றார்கள். இன்னும் அவங்களுக்கு என்னெல்லாம் மனசில் இருக்குதோ அதெல்லாம் அடிமனதில் என்னெல்லாம் கோபங்கள் இருக்கோ அதெல்லாம் வக்கர சொல்லாக வெளிப்பட்டு அவங்கள பயங்கரமாக கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு உண்மை என்னன்னா, நாம் எல்லாரும் ஜூலி தான். நாம் எல்லாரும் ஜூலி அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்? அவங்கள எல்லாரும் திட்டுறதுக்கு காரணம் என்ன, கோவியா கொண்டாட காரணம் என்னன்னா, உளவியல் ரீதியான காரணம் இதுதான். என்னென்ன காரணம் என்னன்னா, நாம் எல்லாருமே ஜூலி தான். ஜூலி என்ன பண்ணுறாங்க, பிக் பாஸில் எல்லார்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. அவங்க எதுவும் திட்டிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சேஃப்டி ஜோன்லேயே பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம எல்லாருமே செஞ்சுட்ருக்கோம். எல்லாருன்னா நீ, நான், சமூகம் எல்லாரும் தான் நான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக நான் ஜூலியை தான் பார்க்குறேன். ஏன்னா கார் லோன் கட்டணும், வண்டி லோன் கட்டணும், வீட்டு லோன் கட்டணும்னா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஓவியா மாதிரி நீங்கள் பேச முடியுமா? தாட் புட் தஞ்சாவூர் நான் வேலை எனக்கு எப்போ முடியுமோ அப்போ தான் நான் செஞ்சு கொடுப்பேன் இந்த ப்ராஜெக்ட்னு உங்களால் சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் அவங்க வேணுன்னே உங்களை நெருக்கிறாங்கன்னே வச்சுக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சுட்டு போகணும்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு கோவம் வருது. அப்படி என்ன பண்ணுறீங்க? இல்லை நான் எனக்கு என்ன தோன்றப்போ தான் நான் வேலையை பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கழுத்தை பிடிச்சி வெளியே தட்டுவாங்க. அப்புறம் அடுத்த மாதம் டியூ யார் கட்டுறது? அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு குழு போட்டு அந்த வேலையை நம்ம முடிச்சு கொடுக்குறோம். அதன் பிறகு நினச்சதை நீங்கள் பேசிட முடியாது. நினச்சதை நீங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் நினச்சதை நீங்கள் பேச முடியுமா? நான் இந்த அர்த்தத்தை சொல்ல அந்த அர்த்தத்தில் சொல்ல நீங்கள் மாற்றி எப்படி பேசினாலும் அங்கு நீங்கள் மூக்குடைக்கப்படுவீர்கள். ஸோ அதனால் நீங்கள் நினச்சதையும் பேச முடியாது. ஸோ நாம் ஜூலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்தெந்த இடத்துல இறங்கணுமோ அந்தந்த இடத்துல இறங்கணும். தேவையில்லாத வார்த்தைகள் பேச முடியாத இடத்துல பேச முடியாமல் இருக்கிறோம். யார் கொஞ்சம் கை அதிகமாக இருக்கின்றதோ அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். பிகாஸ் இப்போ ஜூலி காயத்ரி மாதிரி ஆட்கள், நமிதா மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் பெரிய கையாக இருக்கிறாங்கன்னா அவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒட்டுறவு பண்ணிக்கிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க தற்காத்துக்குவாங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ஒட்டுண்ணியாக பேராசைட் மாதிரி கூடயே ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா அப்போதான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க நம்மளுக்காக பேசுவாங்க அப்படின்ற ஒரு நடுத்தர வர்க்க மனோபாவம் தான் ஜூலியினுடைய பிரதிபலிப்பு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இது எல்லாருமே நாம தான். ஜூலி என்பது யாருன்னா நாம் எல்லாரும் தான் ஜூலி. நாம் ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்து இப்படி தான் போகிறோம். ஆனால் நம்ம யார் மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? ஓவியா மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம், தைரியமாக பேசணும்னு நினைக்கிறோம், நினச்சதை செய்யணும்னு நினைக்கிறோம். மனசில் தோன்ற கருத்து அப்படியே வெளியில் பேசணும், கொட்டணும், ஆன் த ஸ்பாட், ஃபேஸ் ஆஃப் இட், அப்படி ஃபேஸுக்கு ஆப்போசிட்லேயே பேசணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இந்த சமூகத்தில் அப்படியான கருத்துக்களை நம்மளால் பேச முடியல. காரணம் என்னன்னா, மனிதர்களுடைய முகங்களை வச்சு பார்ப்போம், அவரோட பழைய விஷயங்களை வச்சு பார்ப்போம், அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அது இது லொட்டு லொசுக்கு லோன் எல்லாம். அப்போ என்ன ஆகும்? நாமளும் என்ன பண்ணுவோம், நிறைய இடங்களை விட்டு கொடுத்து, சில இடங்களில் தகஞ்சி, சில இடங்களில் குழு போட்டு இப்படி போகிறோம் இல்லையா? அதனால நம்மளுக்கு நம்மள மாதிரியே இருக்கிற ஜூலியாவை பிடிக்க மாட்டேது. நாம் எந்த கற்பனை பாத்திரமா நினைக்கிற நம்ம ஓவியா மாதிரி வாழணும், ஒரு கற்பனையில் இருக்கணும், கற்பனை கதாபாத்திரமா இருக்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் ஓவியா செய்யும்பொழுது நாம் அவங்கக்கிட்ட நம்ம அவங்கள ரொம்ப பிடிச்சி போகுது. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, ஓவியா எந்த விஷயம் செஞ்சாலும் நேர்மையாக இருக்கின்றது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லவன் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். நாம் என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளால நல்லவனாக இருக்க முடியல. ஆனால் யாரும் நல்லது செய்கிறப்ப நம்ம பாராட்டுறோம். இப்போ ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, அங்கே ஒருத்தர் ஒரு தொழுநோயாளி ரொம்ப மோசமாக இருக்கிறாரு. அவர் நீங்கள் தொட்டு தூக்கலை எதுவுமே பண்ணலை. ஆனால் யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில்
அதை வந்து பண்ணி ஏதோ பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து குளிப்பாட்டி ட்ரெஸ்லாம் போட்டு கொடுத்து பண்ணாருனா மனித சேவை அப்படின்னு ஒரு போஸ்ட் வருதுன்னா நீங்கள் அதை உடனே ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களால் முடியாத உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்லவன் ஐயோ யாரோ ஒருத்தன் அதை செஞ்சுருக்கானே அப்படின்னு ஷேர் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி தான் ஓவியாவை நம்ம பார்க்குறோம். நாம் வந்து ஜூலி மாதிரி இருக்கிறோம், ஆனால் நம்ம வாழ முடியாத வாழ்க்கையை ஓவியா வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் அதனாலே ஓவியாவை நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இதுதான் ஜூலியை வந்து நம்ம வந்து திட்டிக்கிட்டு ஓவியாவை கொண்டாடுறதுக்கான மிக முக்கிய அடிப்படை காரணி இதுதான். ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து சரியான ஒரு முறையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாம் வந்து ஓவியா மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லி அப்போ நாங்கள் வந்து ஜாலர் அடிக்கிறோம், நாங்கள் வந்து சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், நாங்கள் நிச்சயமாக பேசுகிறோம், ஜாலர் அடி அப்படிலாம் சொல்கிறீங்களா? கிடையாது. சமூகம் என்பது நீங்கள் நான் எல்லோரும் சேர்ந்து தான் சமூகம். சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் ஜூலி மாதிரி தான் இருக்காங்கன்றதான் நான் சொல்ல வர கருத்து. ஆனால் அடிமனசில் என்னன்னா நம்ம நல்லவனாகவும் ஓவியா மாதிரி போல்டாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த சமூகத்தில் அப்படி வாழ முடிவதில்லை. அதனால தான் ஓவியா வந்து கொண்டாடப்படுகின்றார், ஜூலி இழப்படுகின்றார் என்று கூறி இந்த தரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று ஏதாவது ஒரு விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம். ஆர்மி அப்படிலாம் சொல்லிட்டு மீம்ஸ்லாம் நிறையா வந்துட்டு இருக்கு. ஓவியா புரட்சிப்படை